ஹாய் ஃபாமா எல்லாம் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். நான் ஃபீலிக்ஸ் ரைடர் பேசுகிறேன். இப்போது எங்கள் ஊர் வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு வேறு ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் ஒரு பிரச்சனை. அந்த வீடியோ சரி அப்படியே போயிடுச்சு. ஓகேவா? இனிமேல் நம்ம ஏற்காடு வீடியோ ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். ஃபாமா இதோட நம்ம இப்போ சேலத்தில் தான் இருக்கோம். அதனால் நம்ம கல்லூரி நியூஸை நம்ம ஒரு வீடியோ கம்ப்ளீட் பண்ணலையா? அது இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ அந்த கோவிலுக்கு தான் போக போகிறோம். யாராவது போகணும் என்னோடய ஃப்ரெண்டு அப்புறம் என்னோட இன்னொரு ப்ரோ அவரோட சேனல் என்னன்னா என்ன ப்ரோ சேனல் பேர் ஃபன் பிளாக் அந்த ப்ரோ நம்ம மாப்பிள்ள. ஓகேவா? அந்த சேனல் இந்த சேனல் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஓகே நம்ம அங்கே கிட்டத்தட்ட போயிட்டு நான் வீடியோ அங்கே போய் எடுக்கிறேன். ஓகே பாய் லவ். ஹாய் ஃபாமா ஃபைனலாக நமக்கு ஊர் உள்ள வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்தாச்சு. இப்போது நம்ம ஃப்ரெண்டு ஒரு நேரம் ட்ரெக் பண்ணி ஓட்டினதுனால ரொம்ப ஒரு கை வலியாக இருக்குது. இப்போது நாம் தான் கொஞ்சம் நாம் பைக்கை ஓட்ட போகிறோம். ஓகேவா? நம்ம ஃப்ரெண்டுக்கு நம்ம எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு அவனுக்கு சின்ன ஒரு காயம், அவ்வளோதான். விவசாயம் பண்ணும்போது இங்கே பார்த்தாலே தெரியும். ஓகே சரி ஃபாம் கிளம்பலாம். கிட்டத்தட்ட வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். யூஎஸ் ஆர்என்சிஸ் பைக் ஆமாங்களா? அம்மா தான் மேலால போனோம். அதெல்லாம் மாறிக்கிறேன்னா மெட்கெல்லாம் நொறுங்கி போகுது போல தான் நம்பர் கார்டு கிட்டத்தட்ட வந்துட்டுங்களா ப்ரோ? வந்துட்டேன் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் தான். கேமரா தூக்கி எப்படி ப்ரோ பார்த்தா நீ சொல்கிற காடு? இந்த காடு எங்கே போய் அந்த வீல் பண்ணி கேள்தல் இருக்கும். சேஞ்ச் கிட்ட வீடியோ அப்படி எத்தனைக்கிறியா? சேஞ்சு பேக்கில் தான் இருக்கும். இதா காய்ச்சலாம் தெரியல ப்ரோ. கேமரா சேஞ்ச் கிட்டேண்ணே இருக்கும் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். கோயில் வந்துச்சு தெரியுமா? அங்கே இடத்துல வேஸ்ட்டாக ஓட்டிட்டியா? இல்லை அது ஒரு கண்டென்ட். அதுதான் அது என்ன பண்ணு பத்து ரூபாய்க்கு? அது இல்லை பழைய நோட்டு 5 ரூபா. அஜித் அப்படிதான் பாய் உனக்கு வா யாரை கொடுத்துக்கிறேன். சாதாரணத்தில் போட்டு வச்சுருங்க, என் பாக்கெட்லேயாச்சும் போட்டு வச்சுங்க. இதை பற்றி நான் ஒன்றுமே தெரியாது. பருவங்களா இல்லையான்ட்டு இருக்கு. ஆக்சிடென்ட் போல தானே? ஆக்சிடெண்டா? இந்தாங்க எப்படி உங்கள் கேமரா ஆஃப் பண்ணல? ஃபஸ்ட் ராங் ரூட்டில் வந்துட்டாங்களோ என்னன்னு தெரியல. இந்த அப்படியே தூக்கி பிடிச்சிக்கோ. டிக்கெட் வச்சுக்கணுமே நான் காண்ட்ராக்ட் சொல்கிறாங்க. எங்கே வண்டி நிறுத்தி பொறுமையாக வந்தால் என்னன்னு நான் கேட்குறேன்.
சும்மா அங்க வந்தாங்க வண்டி எங்க நிக்குது பாருங்க லைட்டா இடிக்கக்குள்ளே வண்டி நிறுத்திட்டு ஓரம் தள்ளிடலாமா? தள்ளி இருக்கலாமா? போய்கிட்டே இருக்கிறீங்க இன்னும் சரணுன்னு இன்னும் வந்துருந்தா ஒரு இடி இடிக்குள்ள நிறுத்திட்டு போய் பாருங்க கேடு மட்டும் சின்னதாக இருக்கேன் ஏதோ காருக்கு ஆக்சிடென்ட் போல் நான் நினைக்கிறேன், எனக்கே தெரியல. ஆனால் அது ஆக்சிடெண்ட்டு தான் கண்டிப்பாக. ஏன்னா சின்ன கேப் தான் பண்ணேன் ஃபுல்லாக. இது நான் வீடியோ அது பார்த்துனே தான் இருந்திருப்பீங்க. அந்த இதில் போயிட்டு அவங்க பொறுமையாக போயிருக்கலாம். அவங்க யாருமா தப்புன்னு நம்மளும் சொல்ல முடியாது. ஏன்னா நாமளே இப்போ தான் போய் ஜஸ்ட்டு அந்த இதில் போய் பார்த்தோம். ஆனால் அந்த காருக்கு கொஞ்சம் கிராச் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ, ஒத்த கையில் ஓட்டத்துக்கும் கஷ்டமாக இருப்பாங்க. ரொம்ப பேக்கல் நம்ம ஃபைனலி ஒரு வழியாக நம்ம கிட்டத்தட்ட வந்தாச்சு. பார்த்தாலே தெரியும். ஓகேவா, நம்ம ரீச் ஆகியாச்சு. இந்த இடத்துல அல்லோடு வீடியோ எடுக்கிறதுக்கு அல்லோடு இருக்கா இல்லைன்னு நமக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம பார்க்கலாம். ரொம்ப கஷ்டம்தான் இந்த வெயில். நம்ம வேர்க்குது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது என்ன கோவில், கல்லூராய் மலை கோவில். ஆனால் இந்த கோவிலோட பேர் என்னன்னு நம்ம யாருக்காச்சும் கேட்கணும். அதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா ஒரு வாய்ப்பு இல்லைன்னா தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட வீடியோ பண்ணின்னு போயிட்டு மேலே ஒரு எப்படி இருக்கணும் மேலே போயிட்டு அப்படின்ட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா ப்ரோ? ப்ரோ, இந்த கோவில் பேர் என்ன கோவில்? ஆமாம் ப்ரோ, கொஞ்சம் சொல்லுங்கள். சின்ன திருப்பதியா? ஆமாம், சின்ன திருப்பதி. வா, திருப்பதிக்கு தான் கேள்விப்படுது, சின்ன திருப்பதினு இப்போ கேள்வி. எதுக்கு லைனுன்னு தெரியல. வீடியோ இருக்கு, அதோடு இருக்கா தெரியல. அவ்வளோலாம் இருக்காங்க. பார்த்தாலே தெரியும் கோவில். கோவில் தெரியுதா? ஓ, வேறு லெவல் தான். அடிக்குது இருக்க நம்ம வீடியோ எடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எடுத்து நம்ம வீடியோ கண்டிப்பாக பண்ணோம். அதிலே முக்கியமாக நிறைய பேர் பார்த்துட்டு பார்க்காம இருக்கீங்க. இந்த இடத்துல நான் ஃபுல்லாக பார்த்துக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகேவா, தயவு செய்து சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நிறைய போகிறீங்க. கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டுங்க. இதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது. பெருசாக ஒன்றும் இல்லை, பார்த்து சுதாரணமாக ஓட்டுங்க. எந்த அளவுக்கு எங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாக காலையே ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறோம் பாருங்க. உங்களுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி போகிறது பெருசாக எதுவும் இல்லை. நம்ம வீடியோ அடுத்த கண்டென்ட்டாக நம்ம எடுத்து போகிறதுக்குலாம் எங்களுக்கு நிறைய டாட்டர்ஸ் வந்துடும். இந்த இடத்த வந்து நம்ம பார்க்குறதுக்குலாம் பாருங்கள். பேக்ரவுண்ட் கோவிட் அக்கௌண்ட் பாருங்கள், பயங்கரமாக இருக்குல்ல. நிறைய பீப்புள்ஸ், நிறைய ஃபேமிலிஸ் வந்து எங்கள் வீடியோ இந்த கோவிலில் பார்க்க வந்துருக்காங்க. இங்கே பாரு ப்ரோ, இங்கேயும் ஒரு வழி இருக்குங்க. இங்கே தான் போகுது. ஓகே ஓகே, நம்ம செப்பல் இல்லாத கால் வேறு ரொம்ப என்ன ப்ரோ, பழைய காலத்து வீடியோ எதோ தேடுறாரா? ஆமாம் ஆமாம். எங்க ப்ரோ?
என்ன ப்ரோ வா ரொம்ப ஆழமாக இருக்குமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் பாருங்களா செம்மையாக இருக்குது. பார்க்கலாம். சரி நான் இன்னும் கொஞ்சம் அப்படி போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? இன்னும் எனக்கு நம்ம வீடியோ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லுவேன். அதான் நான் சொல்லுவேன். மழை தான் சார் அதிகமாக இருக்கு. நிறைய சின்ன சின்னதாக போட்டால் போதுன்னு நினைக்கிறேன். இவங்க எடுத்து அப்படி பெருசாக நீட்டாக விட்டு இருக்காங்க. இந்த லாரியெல்லாம் எப்படி வந்திருக்கும் பாருங்களா. நம்ம வந்த வழியே ஒரு சின்ன பாதை, அதுக்கே ஒரு சின்ன சின்ன வண்டிங்களை அப்படி போட்டுருக்காங்க. லாரியும் அதையும் ஒன்று தான் ப்ரோ. அது மட்டும் என்ன அப்படியே 100 அடி அகலத்தில். கண்டிப்பாக இருந்தாலும் இது ஒரு பெருசு இல்லை ப்ரோ. என்ன சொல்கிறது, எப்படியோ ஃபைனலி உள்ள கோயில் என்ட்ரோவில் இருந்தாச்சு. இதெல்லாம் வீடியோ எடுக்க ஒரு நாள் தான் இல்லையான்னு தெரியல. ப்ரோ 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 வாங்க. இந்த அது காதில் எல்லாரும் சொல்கிறாங்க, நாம சொல்லுவோம். அது இல்லை அந்த சாமி சிலை இருக்குல்ல, அது காதில் ஏதோ சொல்கிறாங்க, நாமளும் சொல்லிக்கலாமே. வேறு மனசில் இருக்க ஆசை கஷ்டம் எல்லாத்தையும் நிறைய இருக்குது. அதை சொல்கிறேன் இல்லை ப்ரோ, நான் ஒன்று சொல்லிக்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன். அது நடக்குமா நடக்காதா என் லைஃப்பில் எனக்கும் தெரியாது. கண்டிப்பாக நான் மேலே வருவோன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நான் அதுக்கெல்லாம் சொல்லி கேட்டு நம்ம கடவுள் நிறைவேற்றாரான்ட்டு ஒரு எண்ணம். ப்ரோ உள்ளால தான் தேங்காய் ஓடிக்கிறேன். உள்ளால போய் பார்ப்போமா? சரி ப்ரோ. சரி மேம், நம்ம வீடியோ உள்ளால போய் கண்டினியூ பண்ணுறேன். டேய் உங்கள் கூட வந்து கீழெல்லாம் பண்ணி வைக்கிறீங்களா? கீழே விழுந்து தான் பார்க்கணும். இறங்காலும் சொல்லிக்கிறேன். இந்த இடத்த நான் விரும்பிட்டுதான் என்ட்ரன்ஸ் இந்த இடத்த பண்ணுவேன். கடவுளுக்கு எதாவது வேண்டிக்கேன் ப்ரோ. உன்னோட கருத்து என்னன்னா, இப்போ கடவுள் கையில் ஒன்று கேட்குறேன்னா என்ன கேட்பேன். இப்போ வந்து கடவுள் ஒரு டைம் என்ன கொடுக்குது, ஒரு எப்படின்னா ஒரு 10 நிமிஷம் உனக்கு நீ என்னவோ மாற்றிப்ப, என்னத்த அதில் வேண்டும்னு நினைப்பேன். நாயை கூட மாறி ஏன் ப்ரோ அப்படி சொல்லிட்டு நான் அவன் சொன்னது ஒரே வார்த்தை என்னன்னா, நாயை கூட மாறிட்டு போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப உடஞ்சி போன ஒரு வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கணும் ஒரு பாடமாக நான் சொல்லிக்கிறேன். ஆனால் வரேன். ஆனால் இந்த இடத்துல செம்ம ஜனம் ஃபுல்லாக ஜனம் தான் இருக்கிறதுலே. இந்த பிளேஸ் நம்ம கவர் பண்ணி எடுத்து ரொம்ப ட்ரை பண்ணி ரொம்ப லுக்காக போச்சு. ஆனால் நம்ம மீண்டும் அந்த வீடியோவை நம்ம கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். ஓகேவா? இனிமேல் ரெகுலராக அந்த வீடியோலாம் எல்லாமே உங்களுக்கு எடுத்து போகிறேன். முடிஞ்சளவு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்சளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நான் மீண்டும் வீடியோ எடுத்து போகிறதுக்கு இருக்குது மோட்டிவேஷனாக இருக்கும் எனக்கு. ஓகேவா? ஓகே, நான் கிட்டத்தட்ட வீடியோ நான் போயிட்டு முடித்து நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பைக்கை நான் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்புறம் சில பிளேஸை கவர் பண்ணுற இடத்த நான் கவர் பண்ணிவிட்டு அப்படியே நான் முடிஞ்சளவுக்கு பண்ணுறேன்.